அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எல்லோருமே விருப்பப்படுற ஒரு விஷயம்தான். அந்த வகையில் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது தாங்க நம்ம பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ராசி பலன். ராசி பலன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். அவங்க பிறந்த நேரம், அமைப்பு, கிரக நிலைகளை பொறுத்தும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுடைய பலன்கள் இருந்தாலுமே, பொதுவாக இந்த ராசிக்கு இந்த பலன், இந்த வாரத்திற்கு இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதத்துக்கு இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை சந்திப்பாங்க அப்படின்றது தான் பொதுவான ராசி பலனாக இருக்குது. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, அது அவங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுதா இல்லை அவங்கள வச்சு செய்ய போகுதா அப்படின்றத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்கள் இயற்கையை ரொம்பவே ரசிப்பாங்க. மலை பிரதேச பயணங்களுக்கு போகிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் இருக்கிற பட்சத்தில் வேலையில் மன நிம்மதியானது கிடைக்கும். வேலைப்பளு குறையும். வியாபாரிகளுக்கு வெளியூருக்கு சென்று கொள்முதல் செய்யும் வாய்ப்புகள் வரலாம். தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையானது கிடைக்கும். குடும்ப தலைவிகளுக்கு தங்கள் வீட்டில் விருந்தினர்களின் வருகை உண்டாகும். அவர்களுடன் தங்கள் குடும்பத்தோடவும் வெளியிடங்களுக்கு சென்று வருவாங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் கணவர் வீட்டார் மீண்டும் வந்து சேர்வதற்கான பெரியவர்களின் மூலமாக சமரசத்திற்கு வர வாய்ப்பும் இருக்கு. இளம் பெண்களுக்கு விரும்பியவாறு வரன் கிடைக்கும். கலைஞர்கள் கதைக்கு முக்கியத்துவம் தந்து நடிப்பாங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை செலுத்த வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர் சொல்ல கேட்டு நடப்பாங்க. உடல் நிலையில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். காலம் தாழ்த்தாம மருத்துவரை அணுகிறது நல்லது. புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஓரளவு எப்பவும் கிடைக்கிற பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு அதிகபட்சம் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க. எல்லாமே பாசிட்டிவ் வேல சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான உங்களுடைய எண்ணங்களும் பேச்சுக்களும் உங்களுக்கு நிறைய பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது. இதுவும் சுப செலவாக தான் அமையும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். திருமணம், காது குத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றமானது காணப்படும். தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மன் வழிபாடு உங்களுடைய நிதி நிலைமையை சீர் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே ரொம்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ரொம்பவே முக்கியமான பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. நண்பர்களுடன் சில மனக்கசப்புகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வெளிப்படையாக பேசுகிறது மூலியமாகவும் பொறுமையாக எதையுமே கடைபிடிக்கிறது மூலியமாகவும் பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். நிதிநிலை கடந்த மாதத்தை விட ரொம்பவே சிறப்பானதாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே பாசிட்டிவான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய திறனை சரியான நேரத்தில் சரியான இடத்துல செலவிடுறது மூலியமாக பணிகளை உங்களால் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செஞ்சு முடிக்க முடியும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வேலை மற்றும் யோசனைகளால் பாராட்ட பெறுவீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பிறக்கும். உறவுகள் வலிமையாகும். சக ஊழியர்களுடன் இணக்கமான நல் உறவை மேம்படுத்துவீங்க. ஆடம்பர பொருட்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. நிதி சார்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். முதலீடு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க.
உங்களுடைய நலனில் அக்கறை இருக்கிறவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் எப்போவுமே கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயமா இருக்குங்க. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சொல்ல காப்பாற்ற ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க ராகு இணைஞ்சிருக்காரு. இது ரொம்பவே நல்ல யோக காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் நினச்ச காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலையானது உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வசதியானது கூடும். தெய்வ சிந்தனையானது அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த திருப்தி நீங்கி அதிருப்தியானது நீக்க பெற்று ரொம்ப அதிகமான பிடிப்பு உண்டாகலாம். சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பாராத தகவல்கள் வந்து சேரும். இடமாற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சி இருக்குங்க. தொழிலில் வியாபாரத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த லாபம் குறையும். அப்படின்னா கூட புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் கூட ஓரளவு உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய நிலையில தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் வேறுபாடுகளும் அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்துகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க. மாற்று கருத்து உண்டாகும் வேளையில் பல கருத்து மோதல்கள் வரும். இதனால் பல பிரச்சனைகள் வரலாம். கவனமாக பேசுறது நல்லது. பிள்ளைகள்கிட்டையும் கவனமாக பேசணும். எதுவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி உங்களுடைய வார்த்தைகளை விட்டுறாதீங்க. சொல் மிகப்பெரிய ஆயுதம். ஒரு டைம் நீங்கள் அந்த ஆயுதத்தை விட்டுட்டிங்கன்னா அதை மறுபடியும் உங்களால் பின்னாடி எடுத்துக்க முடியாது. அடிக்கூட வலிக்கும். சில நேரங்களில் அது மறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் விட்ட சொற்கள் எப்போவுமே மறக்காது. பெண்களுக்கு மனசில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமானது உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமானதாக வரலாம். பண வரவு கைகூடும். கலைஞர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கலாம். கடன் பிரச்சனை தீரும். வாக்கு வன்மையால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. பண வரவானது மன திருப்தியை ஏற்படுத்தும் வகையில் இருக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடியலாம். வாகனங்களை பயன்படுத்துகிறப்போ கவனம் தேவைப்படுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கப்பெறும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகலாம். மனசில் புதுவிதமான உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்புக்காக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையப்பெறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதுலேயுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதகமான போக்கு அமைஞ்சிருக்கு. துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களும் பெற்றுக் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. வார்த்தைகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். பொறுமையாக இருங்க. எதுக்குமே காலம் பதில் சொல்லும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடங்கல்களை சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த பணமானது வர்றது தாமதப்படலாம். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவையானது ஏற்படும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளினுடைய கல்வியில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கனகதார சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா பண கஷ்டமானது தீரலாம். உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி.
சந்திராஷ்டமம் 23, 24ஆம் தினங்களில் இருக்கிறதால ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.